எல்லா தான தர்மமும் செய்தான். அடுத்த பிறவியில இரக்கம் தருவாயில அன்னதானம் செய்யல. பொன் பொருள் திரவியம் அத்தனையும் கொடைவள்ளல் கர்ணன் என்ற பெயர் எடுத்தவன் செய்யாத தானம் அன்னதானம். இரக்கம் தருவாயில் மாயவன் கிட்ட கேட்டாரு, சுவாமி இப்பிறவியிலே எனக்கு பிறவி மோட்சம் வேண்டாம், அடுத்த பிறவி ஒன்று போதும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, அதே மாதிரி மாயவன் எம்பெருமான் வரம் கொடுத்து வாங்கியது உயிரை. மூன்றாவது பிறவியிலே திருச்செங்காட்டூரை சேர்ந்த அந்த கர்ணனாகப்பட்டவன் பிறந்தது யாரு? எப்படி? திருதொண்ட பத்தனாகவும் அந்த வெங்காட்டு நங்கை யாராக அந்த பொன்னூறு வேலாகப்பட்டவள் வெங்காட்டு நங்கையாகவும் இருவருக்கும் பிறந்த குழந்தை அந்த விஸ்வகேது சீராளனாகவும் பிறந்தார்கள். பிறந்து அரண்மனை எழுப்பி அரண்மனை வாயில ஆளாத்தி மணி நிறுவி அனுதினமும் 1000 பேத்துக்கு அன்னதானம். ஆமா, யார் வந்தாலும் 1000 பேத்துக்கு அன்னதானம் உண்டு. அன்னதானம் தினந்தோறும். இப்பேற்பட்ட சிவபக்தனாக இருக்கிறான் என்று அவரை எப்படியாவது பரிசோதிக்க வேண்டும் என்று 6 சென்று 60 குறுக்கு சென்று கல்லாடும் வயோதி